வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உலகத்தோட மிக வேகமான லேண்ட் அனிமல்ஸான சீட்டாஸோட 7 ஹண்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இதுங்க எப்படி வேட்டையாட கற்றுக்குது, வேட்டையாடுறதுக்கு இதோட ஸ்கின் எப்படி பயன்படுது, எப்போ இது வேட்டையாடும், வேட்டையாடுறதுக்கு இதோட ஸ்பீடு எப்படி பயன்படுது, எப்படி இது தந்திரமாக வேட்டையாடுது, கூட்டணி அமைச்சு எப்படி வேட்டையாடுது, இதுங்களோட வேட்டை தோல்வியில் முடியறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிற மாதிரியான சீட்டாஸோட 7 ஹண்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட்டாஸ்க்கு ஹண்டிங் அப்படிங்கிறது அதோட ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். குட்டியாக இருக்கும்போது ஏற்படுற விளையாட்டு சண்டைகள் மூலமாக தங்களோட ஹண்டிங் திறமையை அதுங்க ஷேர் பண்ணிக்கும். தங்களோட அம்மா எப்படி வேட்டையாடுது அப்படிங்கிறத நல்லா கவனித்து அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கும். அப்புறம் மதர் சீட்டாவானது ஒரு இரையை பிடிச்சி அதை கொல்லாமல் தன்னோட குட்டிகள்கிட்ட கொண்டு போய் அதை எப்படி கொல்லணும்னு குட்டிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். பிறந்த 6 மாதத்துக்கு அப்புறம் டைரெக்டாக களத்திலேயே குதித்து எப்படி வேட்டையாடுங்கிறத கற்றுக்க ட்ரை பண்ணும். கிட்டத்தட்ட 1 வயசில் அம்மாவும் குட்டிகளும் சேர்ந்தே வேட்டையாடும். 1.5 வயசுக்கு அப்புறம் அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு போய் தனியாக வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 5 பிரதர்ஸ் இருக்கிற ஒரு கூட்டணி அமைச்சு சேர்ந்தும் வேட்டையாடும். இப்படி தான் எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறத சீட்டா ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கும். சீட்டாஸை மறைஞ்சிருந்து தாக்கும் ஒரு மாயக்காரன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஸ்கின் பேட்டர்ன் ஆனது இதோட என்விரான்மெண்ட்டோட அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிறதால இது பதுங்கி இருக்கும்போது ப்ரே அனிமல்ஸால் இதை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. ஆரஞ்சு மஞ்சள் மாதிரியான இதோட ஸ்கின்ல 2000 to 3000 கருப்பு புள்ளிகள் இருக்கும். இது அப்படியே காஞ்ச பொருட்கள் கூட மேட்ச் ஆகிறதால ப்ரே அனிமல் சீட்டாவை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஹண்டிங்க்கு சீட்டாவோட ஸ்கின் ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக இந்த ஸ்கின் பேட்டர்ன் ஆனது ஒவ்வொரு சீட்டாவுக்கும் யூனிக்காக இருக்கும். சீட்டாஸ் மோஸ்ட்லி பகலில் தான் வேட்டையாடும். ஏன் அப்படின்னா இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று, நைட்டில் சரியாக இதுக்கு கண் தெரியாது. மற்ற பூனைகள் மாதிரியான அற்புதமான நைட் விஷன் இதுக்கு கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, லைன்ஸ் லெப்பர்ட்ஸ் மாதிரியான பெரிய பூனைகள் அற்புதமான நைட் விஷனை வச்சுக்கிட்டு நைட்டில் தான் மோஸ்ட்லி வேட்டையாடும். ஸோ அதுங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இதுங்க பகலில் வேட்டையாடும். அதுவும் காலையிலையும் அந்த நேரத்துலையும் தான் வேட்டையாடும். ரொம்ப வெயில் அடிக்கும் போது ரேராக சில நேரங்களில் நைட்டில் வேட்டையாடும். ஆனால் சீட்டாஸ் மோஸ்ட்லி பகலில் வேட்டையாட தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதோட கருப்பு கண்ணீர் கோடுகள் வெப்பத்திலிருந்து கண்ணை பாதுகாக்கவும், 5 கிலோமீட்டர் தூரம் வரையிலான சிறந்த கண் பார்வையும், மற்ற பூனைகளை விட அதிக கலர்ஸை பார்க்கக்கூடிய திறமையும் பகல் வேட்டைக்காகவே சீட்டாஸ் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இதால் 5 to 10 நாள் வரை தாக்குப்பிடிக்க முடியும். சீட்டாஸ் ஓடுறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட சின்ன தலையும் ஃப்ளெக்சிபிளான முதுகு தண்டும் நீளமான ஒல்லியான கால்களும் வெயிட்டே இல்லாத உடம்பும் ஒரு ஜெட் இன்ஜின் மாதிரி செயல்பட்டு காற்றுல சீட்டாவை பறக்க வைக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும்போது இது ஒவ்வொரு ஜம்புக்கும் கிட்டத்தட்ட 12 மீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணும். பாதி மட்டுமே உள்ளே இழுத்துக்கிற நகங்களும் அகலமான பஞ்சு போன்ற பாதங்களும் தரையோட சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான பிடிமானத்தை தர்றதால எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் இதால் ஓட முடியுது. சீட்டாஸ்க்கு குளிர்ச்சியான மூக்கும் அகலமான சுவாச பாதையும் மிகப்பெரிய இதயமும் மிகப்பெரிய நுரையீரலும் இருக்கு. இதனால இது ஓடும்போது காற்றிலிருந்து அதிகமான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓடும். சாதாரணமாக இருக்கும்போது இதோட சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு 60ங்கிற வீதத்தில் இருக்கும். ஆனால் ஓடும்போது நிமிஷத்துக்கு 150 முறை சுவாசித்து காற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஸோ எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் இரையை சேஸ் பண்ணும். இதோட கண்ணிலிருந்து வாய் வர போகிற கண்ணீர் மாதிரியான கருப்பு கலர் கோடுகள் சூரியன்லேருந்து வர வெப்பத்தை உறிஞ்சி கண்ணை பாதுகாக்கும். ஸோ இதனால் சீட்டாவால் ஓடும்போது இரையை ரொம்ப ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்படி இது ஓடும்போது இரையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதால தலையில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அதாவது சீட்டா ஓடும்போது அதோட உடம்பு மட்டும்தான் அசையுமே தவிர அதோட தலை ஒரே இடத்துலையே இருந்து இரையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஹை ஸ்பீடில் ஓடும்போது இதோட கால் தரையில் படுறத உங்களால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. இதனால் இது இதோட ஹை ஸ்பீடில் ஓடும்போது காற்றுல பறக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் முக்கியமாக இதோட வால் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமே. ஏன்னா சீட்டா ஓடும்போது அதோட உடம்பை ஒரு சமநிலையோட வச்சுக்கவும் திடீர்னு திரும்புறதுக்கும் இதோட வால் தான் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா 60 to 70 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற இதோட வால் படகுல இருக்க சுக்கான் மாதிரி செயல்பட்டு சீட்டாவோட திசையை திருப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இரையோட எந்த டேர்னிங்கையும் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சீட்டாவோட பெரும்பாலான அடர்த்தியான தசைகள் அதோட தோள்கள்லையும் தொடைகள்லையும் முதுகுத்தண்டுக்கு கீழ்ப்பகுதியிலையும் அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் இதால் ஓட முடியுது. இப்படி சீட்டாஸ் ஓடுறதுக்காகவே பிறந்திருக்கிறதால அதோட ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகியிருக்கு. இதனால தான் மற்ற பூனைகள் வேட்டைக்கு தன்னோட உடல் வலிமையை நம்பி இருக்கும்போது சீட்டாஸ் அதோட வேகத்தை முழுசாக நம்பியிருக்கு. சீட்டாஸ் ஃபஸ்ட்டு தூரத்தில் இருந்து தன்னோட இரையை நல்லா கவனிக்கும். அதை மதிப்பீடு செய்யும். அதாவது அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ வேகமாக ஓடும், அதுக்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது, இதை வச்சு அதை சாய்க்க முடியுமா அப்படிங்கிற எல்லா கோணத்துலேயும் இரையை மதிப்பீடு செய்யும். இரை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சீட்டாவால் இதை பண்ண முடியும்.
ஏன் அப்படின்னா மற்ற பூனைங்க தன்னோட மோப்ப சக்தியை வச்சு இரையை கண்டுபிடிக்கும். ஆனால் சீட்டாஸ் தன்னோட கண் பார்வையிலேயே இரையை கணக்கு பண்ணிடும். சமவெளியில் ஒரு சீட்டாவால் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இரையை கூட அசால்ட்டாக பார்க்க முடியும். பைனாகுலர்லாம் இதோட பக்கத்தில் கூட வர முடியாது. இதனால தான் இரை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதோட சின்ன சின்ன அசைவையும் சீட்டா கவனிக்கும். சம்பவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா இரைக்கு தெரியாமல் எந்த அளவுக்கு பக்கத்தில் போக முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்தில் நெருங்கி போகும். முடிஞ்ச அளவு இறைக்கிட்ட இருந்து 50லிருந்து 200 மீட்டர் ரேஞ்சுக்கு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி போகும். இறைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சுன்னா தன்னோட ஃபெராரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும். அதுவும் எந்த அளவுக்கு ஸ்பீடானா வெறும் 3 செகண்டில் 0லிருந்து இதோட ஹை ஸ்பீடுக்கு இது போயிடுது. இதோட ஹை ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 95லிருந்து 120 km/h ரேஞ்சில் இருக்கும். எந்த ஒரு ஃபாஸ்டர் சூப்பர் காராலையும் இந்த அளவுக்கான ஆக்சலரேஷனை வெறும் 3 செகண்டில் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 93 km/h ஸ்பீட்லேருந்து 23 km/h ஸ்பீடுக்கு டக்குன்னு ஸ்லோ பண்ணவும் இதால் முடியும். நேச்சர் எப்பவுமே நமக்கு முன்னாடி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சீட்டாவோட இந்த ஹை ஸ்பீடை எந்த ஒரு ப்ரே அனிமல்ஸும் எதிர்பார்த்துருக்காது. மின்னல் வேக ஸ்பீடில் இரையை சேஸ் பண்ணி தன்னோட முன்னங்காலால் இரையை தட்டி விட்டு கீழே விழ வச்சு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரை 475 PSI பைட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இரையோட கழுத்தை கடிச்சு நெரிச்சு மூச்சு திணற வச்சு அதை சாகடிக்கும். இறை செத்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 to 55 நிமிஷம் இலை பாரிக்கும். அப்புறம் வேட்டையாடின இடத்துலையே அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போயும் சாப்பிடும். மறைவான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முக்கிய காரணமே மற்ற பெடேட்டர்ஸ் தான். அதுலேயும் முக்கியமாக ஹைனாஸ் தான் சீட்டாஸோட இரையை அதிகமாக திருடிடும். ஹைனாஸ் எப்பவுமே சீட்டாஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதால மோஸ்ட்லி ஹைனாஸ் தான் சீட்டாஸோட இரையை திருடும். இதனால தான் சீட்டாஸ் வேட்டையாடின உடனே வேகமாக சாப்பிடும். அப்படி இல்லைன்னா மறைவான இடத்துக்கு கொண்டு போய் சாப்பிடும். சீட்டாஸ் தான் வேட்டையாடின இரையில் 13 to 14% மற்ற பெடேட்டர்ஸ் கிட்ட பறி கொடுத்துரும். ஏன்னா ஓடுறதுக்கான ஸ்கில் தான் சீட்டா கிட்ட இருக்கே தவிர எதிர்த்து சண்டை போடுறதுக்கான எந்த வலிமையும் சீட்டா கிட்ட இல்லை. இதனால தான் இது தன்னோட இரையை ஹைனாஸ் மாதிரியான மற்ற பெடேட்டர்ஸ் கிட்ட பறி கொடுத்துரும். சீட்டாஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 கிலோ இறைச்சி சாப்பிடும். சாப்பாடு இல்லாமல் 4 நாள் வரை இதால் இருக்க முடியும். சீட்டாஸ் மோஸ்ட்லி 2லேருந்து 4 நாளைக்கு ஒரு தாட்டி தான் வேட்டையாடும். ஒரு சீட்டா தனியாக வேட்டையாடும் போது 40 கிலோவுக்கும் கம்மியான கெசல்ஸ், இம்பாலா, ஸ்ப்ரிங்போக் மாதிரியான மான்களை தான் வேட்டையாடும். ஆனால் கூட்டணி அமைச்சதுன்னா வைல்டு பீஸ், ஜீப்ரா மாதிரியான பெரிய இரையையும் வேட்டையாடும். சீட்டாஸோட கூட்டணி வேட்டைகள் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா சீட்டாஸ் எல்லா கோணங்களில் இருந்தும் இரையை சுற்றி வளைக்கும். ஃபஸ்ட்டு சீட்டா இரையை துரத்த ஆரம்பித்து செகண்ட் சீட்டா கிட்ட விடும். செகண்ட் சீட்டா ஃபஸ்ட்டு சீட்டா எங்கே விடுதோ அங்கிருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணும். இப்படி மாற்றி மாற்றி ஓடி எல்லா கோணங்களில் இருந்தும் தாக்கி இரையை சோர்வடைய வச்சு அதை வேட்டையாடும். இந்த உலகத்திலேயே நிலத்தில் வாழ்கிற விலங்குகளில் ரொம்ப வேகமான விலங்கு அப்படின்னா அது சீட்டாஸ் தான். அப்போது சீட்டாஸால் இவ்வளோ வேகமாக ஓட முடியுங்கிறப்போ இதோட ப்ரே அனிமல்ஸ் இதை விட ஸ்லோவாக தான் ஓடும். அப்போது இது ஈஸியாக ப்ரே அனிமல்ஸை பிடிச்சிடலாமே, இதோட ஹண்டிங் சக்ஸஸ் ரேட்டும் 100% இருக்குமே அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. சீட்டாஸோட ஹண்டிங் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25லேருந்து 40% மட்டும்தான் இருக்கும். அப்போது சீட்டாஸ் எப்படி தன்னோட இரையை மிஸ் பண்ணுது? சீட்டாஸோட இதயம் பெருசாக இருந்தாலும் அதுவும் ரத்தம் சதையால் ஆனது தானே. ஸோ சீட்டா இந்த அளவுக்கு வேகமாக போனால் எப்படி அதால் தாங்க முடியும்? இதனால தான் ஒரு சீட்டாவால் 20 செகண்ட்லேருந்து 5 நிமிஷம் வரை தான் கண்டினியூஸாக அதோட ஹை ஸ்பீடில் ஓட முடியும். அதுக்கு மேலே ஓடுறத அதோட இதயத்தால் தாங்க முடியாது. ஆனால் அதோட ப்ரீ அனிமல்ஸுக்கு அப்படி இல்லை. சீட்டாவை விட ஸ்லோவாக ஓடினாலும் ரொம்ப தூரம் ஓடுறதுக்கான டியூரபிலிட்டி அதுங்கள்ட்ட இருக்கும். இந்த காரணத்தால் தான் நிறைய ப்ரே அனிமல் சீட்டா கிட்ட இருந்து தப்பிச்சிரும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சீட்டாவால் 170லேருந்து 560 மீட்டர் ரேஞ்சில் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக அதோட ஹை ஸ்பீடில் ஓட முடியும். ஆனால் இது வேட்டையாடுற ப்ரே அனிமல்ஸால் இதை விட ரொம்ப தூரம் அதுங்களோட ஹை ஸ்பீடில் அதுங்களால் ஓட முடியும். இதுதான் சீட்டாஸோட ஹண்டிங் தோல்வியில் முடியறதுக்கான ஒரு முக்கிய காரணம். அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டாஸ் இரையை துரத்தும் போது இரையானது குறுக்கு நெடுக்குமாக ஓடுறது தான். அது இரையோட இந்த குறுக்கு நெடுக்குமான போக்கை சீட்டாவால் ஓரளவு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதிக முறை ப்ரே அனிமல் ஜிக்ஸாக் ஷேப்பில் போகும்போது சீட்டாஸ் தடுமாறிடும். அதோட உந்து விசையை இழந்து துரத்தும் நேரம் அதிகமாகி இரையை சாய்க்கிறது தோல்வியில் முடிஞ்சிடும். அடுத்து ப்ரே அனிமல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது சீட்டாவால் அதை சமாளிக்க முடியாமல் வேட்டை தோல்வியில் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான காரணங்களால தான் ஒரு சீட்டாவோட ஹண்டிங் தோல்வியில் முடியும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் யாருக்கு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீட்டாஸோட 7 ஹண்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.